ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர்ஆர்ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் ஆல் டு ஆர்ஆர்ஆர். நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே ஒரு ஃபோன் கால்ல பாலா இன்னைக்கு மேட்ச் அப்படின்னு பேசியிருந்தா கூட இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மக்கள் பார்த்து வந்துருப்பாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். என்ன சார், எப்படி இருந்துச்சு எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ? கடைசியில் எல்லாருமா சேர்ந்து குட் பை இந்தியன்ஸ்ன்றீங்க, மும்பை இந்தியன்ஸை. அதுதான் என்னோட கதை. அப்புறம் ஒரு விஷயம் கேட்டு சொல்லுங்க, உண்மையானு தெரியல. இன்னைக்கு அந்த சஞ்சய் கோயங்கா வந்து ஹர்திக் பாண்டியாவை திட்டிருந்தாராம் பவுண்டரி லைன்ல. என்ன ஆடுற கிரிக்கெட்னு சொல்லிட்டு கச்சாமுச்சான். அப்படி இல்லை சார், நீங்க எனக்கு ஓனர் இல்லை சார், நீங்க அதோடு நிறுத்தீங்கன்னு கடைசியில் அவர் காமிச்சிட்டார். கேஎல் ராகுல் காமிச்சிட்டார். எப்படி கிரிக்கெட்ன்றது ஒரு நாள் ஜெயிப்போம், ஒரு நாள் தோப்போம், இசிஜி மாதிரி மேலே போகும், கீழே வரும், எல்லாம் நடக்கும். சர்வ சாதாரணமா எடுத்துக்கணுன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரூவ் பண்ணார் கேஎல் ராகுல். அவருடைய பேட்டிங்லயும் சரி, கேப்டன்சிலையும் சரி. கண்ணாடியை காட்டி பார்த்தா ஓ நீ குணால் பாண்டியா இல்லையா, ஹார்திக் பாண்டியாவா, சாரி தம்பி, திட்டி திட்டி பழகி திடீர்னு நீ யாருங்கிறதே நான் மறந்துட்டேன்னு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிருக்காரு. சார், இந்த மேட்ச் வந்து என்னதான் வந்து ரெண்டு இன்னிங்ஸையும் நம்ம பார்த்தோம்னா மேஜர் விக்கெட்ஸ் தான் எங்க அவுட் ஆயிருக்காங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் அவுட் ஆயிருக்காங்க. அந்த பக்கம் பியூஷ் சாவ்லா கிட்ட அவுட் ஆகிறவங்களாகட்டும், இந்த பக்கம் வந்து ரவி பிஷ்ணா கிட்ட அவுட் ஆனாலும் தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச். ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே மேஜர் விக்கெட்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வந்தாலும் கூட, ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா அடிச்சிருந்தாலும் கூட, அது ஏன் ஸ்பின்னர்ஸ்க்கு இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இன்னைக்கு இந்த பிட்ச் இருந்துச்சு? இல்ல, இது முதல்ல மும்பை ஆடும் போது பேட்டிங், நீங்க ஐ மீன் எல்எஸ்ஜி ஆடும் போது இட் வாஸ் டிஃபிகல்ட். ஸ்பின்னுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருந்தது. ஸ்லகிஷ் கும்பகர்ணன் இருந்தது. இது ஒரு பாதி கும்பகர்ணன். ஏன்னா கேஎல் ராகுல் அவ்வளவு ஸ்லோ ஆட மாட்டாரு. அவரும் நல்ல என்ன இந்த ஸ்லோ ஆட மாட்டாரா பிளேஸ் விக்கெட்ல. அதுல நிக்கோலஸ் பூரா நம்ம தெய்வம், நம்ம ஐபிஎல் தெய்வம். நான் சொல்றேன், எப்படியாவது பிட்டிங்ல வந்து ஆப்ஷன்ல சிஎஸ்கேக்கு நிக்கோலஸ் பூரா வரணும்னு எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அடிக்கிற ரேஞ்ச் பார்த்தா அவர் ஸ்டெப்பிங் அவுட்டோ இல்ல ஒரு கால் போற டைரக்ஷன் பார்க்கும்போது ஒரு பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுற ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி வால் ஃபைட் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணணும் நிக்கோலஸ் பூரானுடைய பேட்டிங்க. டிலைட் டு வாட்ச். அவர் எதிர் டீம்ல இருந்தா கூட நமக்கு கை தட்டுவோம், அந்த மாதிரி இருக்கு பேட்டிங். தேர்ட் மேன்ல ஸ்டீவன் 6, பாயிண்ட்ல ஸ்கொயர் கட் அடிச்சா 6, கவர்ஸ் மேல தூக்கி அடிச்சா 6, புல் அடிச்சா 6ன்னா இவர் உண்மையிலேயே 360 டிகிரிஸ், எந்த பந்தாவும் இல்லாம 360 டிகிரிஸ் ஸ்விங் மென்னு 6 அடிச்சுனே இருக்கு. 29 பால்ஸ்ல 75 என்ன பாஸ், எவ்ரி பால் பவுண்டரி அடிச்சிருக்காருன்னு அர்த்தம். எந்த ஸ்டேஜ்ல வந்தாலும் சரி, அது 20 for 3 இருக்கட்டும், 70 for 3. ஸோ இஸ் அ டிலைட். அந்த மாதிரி பிளேயர் வந்து நமக்கு கண்டிப்பா அந்த இன்டென்ட் இருக்கணும். எக்ஸ்ட்ராடனரி ரேஞ்ச் ஸ்ட்ரோக்ஸ், நினைச்சா 6 மேட்சை மாத்தி விட்டுறாரு. ஸோ அது அடிக்கும் போது பயம் வந்துருக்கு உங்களுக்கு. அப்படி ஸ்லோவா இருக்கிற பிச்சிலே இருக்கும் திடீர்னு. ஏன்னா அந்த இன்டென்ட் இஸ் சூப்பர், அடிக்கிறேன்ற ஒரு இன்டென்ட் இருக்கு. எஸ், ஹி வாஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? ஏன்னா அவரு அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இந்த பக்கம் யாராவது ஒருத்தங்க அதுல இருந்து பாதி ஆடி இருந்தா கூட இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. பட் தே ஆல்மோஸ்ட் கேம் தேர். யாரு அவங்கள அவ்வளவு தூரம் கூட்டு வந்தாங்கன்றது சொல்லுங்க சார். ஆமா பாலா, இப்போ உங்களுக்கு ஒரு சொல்லல, இந்த பார்ட்னர்ஷிப்ல 2 பேரும் போனான்ட்டு அது நடந்து இன்னைக்கு பாத்தீங்களா? வித்தின் a span of 8 to 9 balls டக்கு டக்கு டக்குன்னு 3 வந்து பாருங்க. நிக்கோலஸ் பூரான் கேஎல் ராகுல் அவுட், இவர் ஸ்வீப்ல அவுட், அவர் தூக்கி அடிச்சு அவுட். அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்ல அவருக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் கவர்ஸ் மேலே அடிச்சிருக்கலாம் அந்த பால. அங்கேருந்து அக்ராஸ் அடிச்சார், அதான் லாங் ஆன்ல அவுட். அந்த 3 பேர் போனோன்னு எப்படி டிப்பா 260 வந்திருக்கும் அவங்க அடிச்ச அடி. பாத்தீங்கன்னா 215ல போய் இறங்கிச்சு. அதுதான் அந்த கடைசி ஸ்டேஜ்ல மட்டும் ஒரு அக்ரெசிவ் பார்ட்னர் அவுட் ஆயிட்டாருன்னா இன்னொருத்தர் கேர்ஃபுல் ஆகணும். அவர் கேஎல் ராகுல் பண்ண மாட்டார், பண்ணாதீங்க அந்த தப்பு. எஸ் சார், நிக்கோலஸ் பூரானோட இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு வந்து அந்த பக்கம் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து சரி ஓகே பரவாயில்லப்பா, ஒரு 3 ஓவருக்கு 40 ஓகே ரைட், ஒரு ஆல்மோஸ்ட் 9 to 10 ரன் ஓவர் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஸா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவங்க ஆன் பார்ல இருக்கும்போது அங்க வந்துச்சு திடீர்னு ஒரு மழை. அந்த மழை ஒரு 4வது ஒரு முடிவுல வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு லைட்டா ஸ்லக்கிஷ் ஆயிடுச்சு இமிடியேட்லி ஆஃப்டர் த ரெயின். சோ அது ஒரு எப்படி ஒரு மேஜர் ரோல் நீங்க ப்ளே பண்ணுச்சு நினைக்கிறீங்க? ஷுவர், மாய்ஸ்சர் சீப் என்ன ஆச்சுன்னா நீங்க எப்படியுமே ஒரு மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே கேமை திருப்பி ஆட முடியாது. அந்த விக்கெட் அப்படியெல்லாம் இருக்காது.
இல்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, நம்ம ஈரம் வந்து நம்ம போய் நம்ம வீரத்தை உள்ள போய் காட்டக்கூடாது நுழைஞ்சு பிச்சுல எல்லாம் நினைக்கிறது, அது வந்துடும். அதனால அங்க வந்து கொஞ்சம் கஷ்டம், பெரிய சேலஞ்ச் ஆயிடுது. ஏன்னா டார்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் 10-11 ரன்ஸ் அண்ட் ஓவர். ஸோ அது ஈஸியில கஷ்டப்பட்டாங்க, செம்மையா மாட்டினாங்க. பியூட்டிஃபுல் ஸ்வீப் அடிச்சாரு சூரியகுமார் யாதவ். கரெக்டா ஃபென்ஸ், ஷம கேட்ச், விட வேண்டிய கேட்ச் உதகையில பிடிச்சாரு திடீர்னு. விஷ்ணாய் வந்து வர வாரி வாங்கிட்டு இருக்காரு கேட்ச் ஃபீல்டிங்ல. இன்னைக்கு டெலிஃபிகா பிடிச்சாரு. ரோஹித் சர்மா அடிச்சாரு, வீக்கா ஸ்லைஸ் பண்ணாரு, அவர் அவுட்டு. ஸோ எல்லாருமே பேட் ஸ்ட்ரோக்ஸுக்கு அவுட்டு, டெஸ்பரேஷன்லி அவுட். டார்கெட் ரொம்ப ஹை ஆகிட்டே போகுது. நமன் கட்சியில கொஞ்சம் அணையிற தீபம் மாதிரி கொஞ்சம் அங்கங்க பிரகாசமா அடிச்சாரு. மற்றபடி தேவர் நோவேர் இன்டு தி கேம். கிளியர் எல்எஸ்ஜி எங்கேயோ மைல்ஸ் அஹெட். நீ எஸ் சார், நமந்தீரோட ஹிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு இன்னைக்கு. பிகாஸ் மத்தவங்க எல்லாருமே வந்து டப்புன்னு அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அவரோட அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் ஓரளவு கொஞ்சம் ஹோப் கொடுத்துச்சு. ஆமா, அன்னைக்கு அர்ஷத் கான் எல்ஐசியில சொன்ன பாருங்க, நான் மேட்ச் போயிடுச்சு நான் நினைக்கவே கிடையாது, கடைசி வரைக்கும் நான் ஹாரிசான்டல் பேட் வச்சு அடிக்கிறேன்ற ஒரு வெறி இருக்குல்ல, அந்த இன்டென்ட் நீங்க நமன் கிட்ட பார்த்தனா. நார்மலா ஏர்லியா நம்பர் 3ல வந்து உடனே 2 ஸ்ட்ரோக் அடிச்சு போயிடுவாரு. இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கடைசியில ஆனாரு. ஆஸ்கிங் ரேட் ரொம்ப ஹை ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு கடைசியில. ரைட் சார், 2 பேட்ஸ்மேன் இன்னைக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் பட வேணாம், மத்தவங்க வேணா உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலாம், நாங்க ஒன்றும் அவ்வளவு மோசமானவங்க கிடையாது, ஒரு ஃபீல்டோட வழி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ச் கொடுத்தாங்க. முக்கியமான 2 பேட்ஸ்மேன். ஒருத்தர் வந்துட்டு எஸ்கேஒய், அழகா ஒரு ஸ்வீப் ஷாட் பாக்குறதுக்கு அந்த வா வாட் அ ஸ்வீப் அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் முடியல வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அழகா. ஏன்னா வந்துட்டு அவரோட அந்த ஸ்பின்னில் ஸ்வீப் எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பார்த்து வச்சிருக்காங்க பீப்புள் நோட்டீஸ். அழகா ஒரு ஃபீல்டர், அங்க ஒரு கேட்ச். அண்ட் ஹார்திக் பாண்டியா அவர் வந்து ஒரு ஸ்லைஸ் அப்படி ரைட் அழகா பண்ணார், அதுவும் பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லா. பட் அகைன் தே ஹேட் அ ஃபீல்டர் ஃபார் தட் ஆல்சோ. தேர்ட் மேன் வந்து ஸ்ட்ரெயிட்டா கேட்ச் ஒரு இன்ச் கூட மூவே ஆகல. தோஸ் 2 wickets were crucial. ஆமா, சி ஹர்திக் பாண்டியா டோட்டலி அவுட் ஆஃப் ரிதம், ஒண்ணுமே பண்ண முடியாது. சி சைக்கலாஜிக்கலி அதெல்லாம் ரொம்ப வே பண்ணும். வரும்போதே கலடா பண்றாங்க, திட்டுறாங்க, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம்ன்றாங்கன்றச்சே அது டிமாரலைஸ்ட். அது வந்து நாட் அட் ஆல் இந்த கேம் வருது ஒரு ஸ்ட்ரோக் பிளேல அப்படி ஆகி போச்சு சைக்கலாஜிக்கலி. பட் இல் கம் பேக் டெஃபினெட்லி, அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இஸ் ஃபைட்டர், தட்ஸ் ஒன் சைட். சூரியகுமார் யாதவ் எப்பயுமே பாத்துக்கோங்க, பிரில்லியன்ட், வெரி வெல் டைம் ஷாட். இது என்ன பிரச்சனை, அவுட் சைட் தி லெக் ஸ்டம்ப் ஆர் லெக் ஸ்டம்ப் பால் பிச் ஆச்சுன்னா அந்த ஸ்வீப் 6 ஷூர். பட் மிடில் அண்ட் ஆஃப் ஆர் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப்னா இன்னும் வெளியில இருந்து போயிட்டு பாடியோடைய பவர் இல்லாம பேட்ல மட்டுமே அடிக்கும். பாடி இங்க இருக்கும், பேட் சைட்ல இருக்கும். அங்கே வந்து அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டிரான்சிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுலதான் கரெக்டா மாட்டினாரு ஃபீல்டர் கிட்ட. அது ஒண்ணும் பண்ண முடியாது, தட்ஸ் இஸ் பிளஸ் பாயிண்ட். அதுலதான் 6ம் ஒரு மட்டும் அவுட் ஆகுது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்வீப்ல ஒரு 6ங்கிறது உண்மையா இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட் தான். பட் அவங்க அதை வந்து ரீட் பண்ணாங்கன்றது அவங்களையும் பாராட்டணும். சார், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ இப்போ வந்து என்னன்னா, எனக்கு ஒரு லாஸ்ட் கொஸ்டின். மும்பை இந்தியன்ஸ் 2025 என்ன எதிர்பார்க்கலாம்? கேப்டன்சியை மாத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்களா, இல்ல வந்துட்டு இதை வச்சே வந்து இன்னும் கொஞ்சம் 1 இயருக்குள்ள மக்கள்லாம் மைண்ட் செட் ரெடி ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா? எப்படி பாக்குறீங்க? How do you foresee? From what I see, it will neither be Rohit Sharma nor Hardik Pandya தான் நினைக்கிறேன். யாராவது ஒரு நியூ ஃபேஸ், ஓகே, who's worth the thing and worth handing over the captaincy, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வருவாங்க. மற்றபடி ஆமா அப்படிதான் இருக்கு டிஃபரெண்டா. உங்க பிரச்சனையில என்ன ஏன்டா இழுத்தீங்க அப்படின்னு சூரியகுமார் யாதவ் ஃபீல் பண்ற மாதிரி சம்பந்தம் இல்லாம அவரை கூட்டு குத்துருவாங்க. பிகாஸ் இந்த டீம்ல வந்து நல்ல ஃபார்ம்ல யார் இருக்கிறா, ஓஹோ எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரு T20, அப்ப இவர்கிட்டயே நம்ம கேப்டன்சியை கொடுக்க கூடாது அப்படின்னு டக்குனு உடனே எல்லா கண்ணு இந்த பக்கம் திரும்பிச்சு. நான் எஸ்கேஒய் இப்படி முழிப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் தேவையில்லாததா இருக்கும் எனக்கு தோணுது. எஸ்கேஒய் மேல அந்த ஒரு அன்னெசரி பர்டன் போடுறது இல்ல. இட் வில் ஸ்பாயில் இந்தியன் டீமே கேப்டன் பண்ணிருக்காரு, அதனால நீங்க சொல்ற பாசிபிலிட்டி இருக்கு. அப்படியே சுத்தி பார்த்துதான் ஆகணும், ஏன்னா இவரே 360 டிகிரிஸ் தானே. சோ சுத்தி பார்த்தா இவர் தான் கண்ணில் தெரிவார். அதனால ஸ்கை இஸ் தி லிமிட்ங்கிறதுல கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் will be the next successor, no doubt about it, most probably. ரைட், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். கண்டிப்பா அடுத்த சீசன்லயாவது வந்து கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றதையும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு இந்த ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் திஸ் கேப்டன் டு நியூ கேப்டன் எப்படிங்கிறத சில டீம்ஸ் பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டு வருவாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் சிஎஸ்கே மாதிரி டீமை பார்த்துட்டு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ so much for joining. Any other points to add? சூப்பர். என்னன்னா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பைனாகுலர்ஸ்ல பார்த்து, அங்க ஒரு பிளேயர் இருக்காருப்பா, அவர் நம்ம டீம் தான் சொல்லிட்டு, இவர் பெரிய பிளேயரோட பையன்பா, சச்சின் டெண்டுல்கர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன் டெண்டுல்கர் நீங்க எடுத்தாங்க. அவர் ஓப்பனிங்லேயே ஜோஷ்ல போலிங் போட்டு
அம்பையரை போய் கிச்சு கிச்சில மூட்டுறாரு, மரியாதையா அவுட் கொடுன்ட்டு. அதுக்கத்துல நடக்கல அது. அது வந்து பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு. பட் ஒரு போலிங் ரன் அப்போ வந்து யாராவது ஒரு போலிங் கோச் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணணும். இல் பிகம் அ மச் சுப்ரீம் போலர். ஏன்னா ஸ்டெடியா இருக்கணும் ஓடும்போது. இப்படி 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 வேஸ்ட் லைன் ஆடினே இருக்கு ஓடும்போது. இந்த தண்ணி லாரி வரும்போது லேடிஸ் எல்லாம் கையில 2 பிளாஸ்டிக் கொடுத்து ஓடுவாங்க ஏரியால. அந்த மாதிரி இருக்கு அவருடைய ரன்அப். ஆனா அதை கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிக்கணும். அப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருப்பாரு. ஏன்னா அக்யூரேட்டா போடுறாரு. பட் அந்த எஃபெக்ட் இன்னும் டபுள் ஆகும். ரன்அப் ஸ்டெடி பண்ணா அதை அவர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. ரைட். ஓகே சார், தேங்க்யூ so much for joining சார். அடுத்த மேட்ச் நாளைக்கு ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் வீடியோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஆன் சிஎஸ்கே ஆர்சிபி. டெஃபினட்டா பீப்புள் அதை பார்த்துருப்பாங்க. ரசிக்கிறாங்களா பார்ப்போம். அதுல எவ்வளவு டேலியா இருக்குன்னு பார்ப்போம். குட் லக் டு போத் தி டீம்ஸ். நாளைக்கு மறுபடியும் வித் லாட் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் ஹியூமர். We will again meet on RRR.